இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் சேலம் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்திருக்கிறார். அந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். திமுக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். பிஜேபி கட்சியுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பினை இழக்கிறார். மற்ற கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பினை இழந்தபோது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் அவருக்கு அறைகோலாக சொல்லுகிறேன், 10 தோல்வி கண்ட பழனிசாமி என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் 98,000 வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதேபோல் தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டமும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டது. மொத்தம் இருக்கின்ற 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் அவருடைய தலைமையிலே நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் செயல்படுவோம் என்று வாக்குறுதி தந்து மிக சிறப்பான முறையிலே அந்த மினிட் நோட் புத்தகத்திலே கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார்கள். 78 மாவட்ட செயலாளர்களில் 75 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். அதேபோல் தலைமை நிலைய செயலாளர்கள் 81 நபர்களில் 60 நபர்கள் நேரடியாக வருகை தந்தார்கள். 10 நபர்கள் 10 தலைமை கழக நிர்வாகிகள் வெளியூர் சென்றிருப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். 3 பேர் உடல்நலம் சரியில்லை என்று கடிதம் தந்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 95% அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக மிக சிறப்பான முறையிலே செயல்படும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கின்றார்களோ இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக என்ன முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளுக்கு அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் என்று அங்கே நாங்கள் உறுதியோடு தெரிவித்து வந்திருக்கிறோம். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். 30/6/2022 இருந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினர். இன்னும் அவருக்கு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி இருக்கிறது. இருந்தாலும் கூட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைச்சராகலாம் என்ற பதவி ஆசையின் காரணமாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்தால் மீண்டும் அந்த இடத்தை பெற முடியுமா என்ற சந்தேகம் இருந்த பொழுது கூட இயக்கத்தின் சார்பிலே ஒரு வாய்ப்பு கேட்கிறார் என்று பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாய்ப்பினை அவருக்கு தருகிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 5 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் பெறுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு இவரால் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகின்றவர்களுக்குத்தான், பரிந்துரை செய்கிறவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே திரு சி.வி. சண்முகம் சொல்லுகின்ற நபர்களுக்குத்தான், பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர்கள் தந்தார்கள். அதேபோல் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களுக்குத்தான் அண்ணன் வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நானும் ஒரு மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். அதேபோல் நான் பரிந்துரை செய்த செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக திரு வேலு அவர்களுக்கு வாய்ப்பினை தந்தார்கள். என்னுடைய மாவட்டத்தில் இருந்த 2 வேட்பாளர்களையும் அண்ணன் அவர்கள் அறிவிக்கிறார். அவர் அறிவித்த அந்த அடிப்படையில்
இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிட்ட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியாருடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கான வாய்ப்பினை தந்தார்கள். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்திட்டு அந்த வாய்ப்பினை தந்தார்கள். அதன் அடிப்படையில் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள் தங்களுடைய மாவட்டத்திலே தாங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இயக்கத்தின் சார்பிலே போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருந்தால் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இன்றைய அமைச்சராக இருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் திராவிட கட்சிகளோடு எந்த விதமான கூட்டணியும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரோடும் கூட்டணி வைப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எங்களுடைய தலைமை எடுக்கவில்லை. மக்கள் தந்த தீர்ப்பினை ஏற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்ற முடிவினை எடுத்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இயக்கம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சி.வி. சண்முகம் அவர் பேசும்பொழுது